ரெண்டாவது முறை வந்து விக்ரம் த்ரிஷா காம்பினேஷன்ல ஒர்க் பண்றீங்க இல்லையா? இல்ல விக்ரம் த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை. ஆல்ரெடி விக்ரம் கூட தனியாகவும் த்ரிஷா கூட தனியாகவும். த்ரிஷா அவங்க இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து வழக்கமா வந்து ஆடி முடிச்சோடனே கேரவன் போயிருவேன். இந்த மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் இருக்கிறது நான் வந்து இங்கேயே வந்து சுத்திட்டு இருக்கேன் அவங்க பக்கத்துலயே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நட்பா? They're very friendly. Then she's a very sweet girl. ரொம்ப நல்ல ஹார்ட்டட் கேர்ள். எல்லாத்தையும் நல்லா மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து இந்த ஷார்ட் ஆரம்பிக்கும் போது டென்ஷன் இருக்கும். ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சிரிச்சு விளாடிட்டோம். அது என் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வாழுங்க, அதனால கொஞ்சம் விளாடிட்டோம் சிரிச்சு. ரொம்ப வாழ அவங்க ரொம்ப வாழ அவன் வாழு இவன் திருடன். சரி ஓகே. பயங்கர அதனால ஃபர்ஸ்ட் என் அசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ணோம். அதனால we are more friendly. See, when you work like that, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஒர்க் தெரியாது, பெயின் தெரியாது, ஈஸியாக ஒர்க் பண்ணுவோம். விக்ரம் த்ரிஷா இவங்களுடைய காம்பினேஷன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய கதாநாயகன் ஜோடி பார்த்திருக்கீங்க, நிறைய பேருக்கு நடனம் அமைச்சிருக்கீங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சிறப்பு தன்மை இதுல என்ன ஸ்பெஷல்னா த்ரிஷாவோட காஸ்டியூம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் த்ரிஷா போடாத ஒரு ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம். விக்ரம் யாரும் சொல்ல வேணா, இஸ் a very good actor, everybody know. ஆனா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப லாட் ஆஃப் க்ளோஸ்அப்ஸ், நல்ல க்ளோஸ்அப் ஷாட்டா ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு. ஆல் பாம்பே கேர்ள்ஸ் அவங்களோட காஸ்டியூமும் ரொம்ப நல்லா. ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கமிங் அவுட் குட். பாம்பே கேர்ள்ஸ் ரொம்ப அழகா தான் இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு கேமராமேன் ராஜசேகர்னா ரொம்ப பிகாஸ் we have done lot of films. எங்ககிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப. நான் நெக்ஸ்ட் ஷாட் என்ன சொல்ல போறேன்னா அதே மாதிரி யூஸ் ஆல்சோ லிங்குசாமி சார் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு அவர் தெரிஞ்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? இடம் ஊரு, இடம், மாநிலம்? கோவா. கோவா ஏன்? It's very relaxing. No one will bother you. It's a very nice place to go and chill out. So, and I love the beach. ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. Beach, sand, nice resorts. பட் ஒரு நடிகை இருந்துட்டு நீங்க வந்து அடிக்கடி பீச்லாம் கூட போக முடியல? அப்படிலாம் இல்லை, சன் பிளாக் போட்டுட்டு போனோம், அவ்வளோதான். நீங்க ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸை கான்ஸ்டன்ட் ஆகாத மாதிரி பேசுறீங்க. அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, நடிகைனா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனையாவே பார்க்கலையே. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். அதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒரு ஆக்ட்ரஸா யூ லூஸ் யுவர் பிரைவசி, யூ லூஸ் தட். அப்படி எதுவுமே இல்லை. ஐ ஸ்டில் டு whatever I used to do 4 years back. ஸோ இந்தியாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? அதாவது நாளைக்கு நீங்க வந்து திடீர்னு காணணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் தரணும். ஃபர்ஸ்ட் கேக்கு என் क्वेश्चन தான் பதில் சொல்லிடுவாங்க. நானும் கோவான்னு நினைச்சேன், சரி கோவா மாத்திட்டேன். இல்ல அது உங்களுக்கு பிடிக்கும்னா பிரச்சனை இல்லை. மூணார் ரொம்ப பச்சை பசின்னு இருக்கும் இல்லையா? எனக்கு காடுகள், எனக்கு சிட்டிலாம் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள எங்கேயாவது போயிடும். அப்படியே ஒரு லேக் அந்த மாதிரி இருந்தால் சும்மா உட்காந்துட்டு ஃபுல் டே உட்காரலாம், புக்கு படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ மூணார் பெரிய பெரிய நன்றி. இப்ப நீங்க முதல்ல உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து இந்த கேமரா பார்த்து புத்தாண்டு வந்து சொல்லுங்க. சன் டிவி வியூவர்ஸ், என் ஃபேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பா பீமா போய் பாருங்க and you will not regret it. அடுத்து நீங்க ஓகே. இந்த சன் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உலக தமிழர்களுக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ப்ரோக்ராம் செய்யும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணி நான் எதிர்பார்க்குறேன்.
இந்த வருஷம் பூரா சந்தோஷமா இருங்க. அண்ட் கண்டிப்பா த்ரிஷா சொன்ன மாதிரி பீமா மறக்காம பார்த்துருங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். It's a great pleasure talking to you, Ranji. All the best for Bima. You too, thank you so much. Thank you. Thanks a lot. நான் கையை நான் கழுவ மாட்டேன் ரொம்ப நாள்.